நமக்கு பின்னாடி பேசுறதை பத்திலாம் நம்ம கவலைப்படவே கூடாதுங்க. அவங்கள விட நம்ம 2 அடி முன்னாடி இருக்கோன்றதை நினைச்சு பெரும் போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். என்னுடைய பிகினிங் ஸ்டேஜ். வணக்கம் நண்பா, வெல்கம் டு ஆர்கியூ சேனல். 2021 ரிலீஸ் ஆன நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆன ஸ்குவிட் கேம் இந்த ஒரு வெப்சீரிஸ் வந்து வேர்ல்டு சினிமாவை வந்து திரும்பி பார்க்க வச்சிச்சு. அந்த வெப்சீரிஸை பார்க்கும்போது எல்லாருக்கும் இப்படி ஒரு கேம் இருக்கா, அப்படி ஒரு கேம் விளாண்டா காசு சம்பாதிக்கலாமா கோடி கணக்கில் அப்படின்ற அளவுக்கு எதிர்பார்ப்பு கிரியேட் பண்ண சீசன் இப்போ ரீசெண்டாக வந்து டிசம்பர் 26 வந்து ரிலீஸ் ஆகிருக்கு பார்ட் 2. அந்த பார்ட் 2 வெப்சீரிஸோட திரையம்சம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் வரீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண நம்பிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்குவிட் கேமோட கதை ஒன்லைன் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில் கடன் வாழ்க்கைப்பட்டு ரொம்ப சாவர நிலைமைக்கு போகிறவங்கள ஒரு 300 பேர் 400 பேரை வந்து டீமாக வந்து ரெடி பண்ணுவாங்க. தனித்தனியால் அட்வைஸ் பண்ணி ஒரு ஆளே இல்லாத தீவில் போய் ஒரு கேம் நடத்துவாங்க. அந்த கேம் மூலமாக வந்து கேமில் யாரெல்லாம் தோக்குறாங்களோ அவங்கள கொண்டுட்டு அவங்களுக்கு கொல்ல பண்ணுறவங்களை ஒவ்வொருத்தருக்கும் $10 மில்லியன் மணிக்கு கனெக்ட் பண்ணி கொடுப்பாங்க. அதில் ஜெயிச்சவர் தான் நம்ம ஹீரோ வந்து கிங்வாங் சங்வாங்க. அந்த கிங்வாங் சங் வந்து ஜெயிச்சதுக்கு அப்புறம் வந்து அதோட மட்டும் இல்லாமல் அதை நிறுத்தணும்னு சொல்லி பாடுபடுத்துகிற அந்த நிறுத்துறதுக்காக ஸ்குவிட் கேம் 2 கதை வந்து ரீக்ரியேஷன் பண்ணியிருக்காங்க இந்த வெப்சீரிஸில். ஸ்குவிட் கேம் 2 கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவர் மறுபடியும் அந்த கேமுக்குள்ளே போகிறாரு. மறுபடியும் அந்த டீமென்ஸை பார்க்குறாங்க, அந்த ஸ்குவிட் கேம் நடத்தின டீமென்ஸை பார்க்குறாங்க. பார்த்துட்டு நீ இந்த கேமை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட முறையிடுறாரு. கேமை நிறுத்தணும்னா அப்போ நீ வந்து விளையாடணும், நீ விளையாட வரையா அப்படின்னு கேட்பாரு. விளையாடும்போது இவர் 456வது பிளேயராக வருவார். 1ஆம் நம்பர் பிளேயராக நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு சீசனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதில் மாஸ்க் போட்டு வருவாங்க, மாஸ்க் போடாமல் இதில் வருவார். அவ்வளோதான் வித்தியாசம். இந்த கேமை நடத்துகிறவரே வந்து ஆர்கனைசராக அந்த இதில் வெப்சீரிஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் தான் காட்டுவாங்க. இவர் வந்து கூட இருந்துக்கிட்டு கடைசி வரைக்கும் என்ன பண்ணுறாரு தான் இந்த வெப்சீரிஸோட திறமையாக இருக்குது. கிட்டத்தட்ட இந்த வெப்சீரிஸில் எபிசோடு வந்து 7 எபிசோடு எடுத்துருக்காங்க. 7 எபிசோடு கிட்டத்தட்ட மொத்தமே 7.5 மணி நேரம் வந்து ரன்னிங் ஆகுது. 2024 ரிலீஸ் ஆன வெப்சீரிஸ் இது. கிட்டத்தட்ட அந்த உள்ளே வந்த ஹீரோ வந்து இந்த டீம் மேட்ச்லாம் வந்து அலர்ட் பண்ணி கேமை வந்து நடத்துகிறாரா, கேமில் வந்து உயிர் தப்பிக்கிறதுக்கு எந்தெந்த இதெல்லாம் பண்ணுறாரு அப்படின்றத ஒரு சூப்பரான இதை கொண்டு போவாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு சீசனில் வந்த எபிசோடில் இருக்க கேம்ஸ் எதுவுமே இதில் இருக்காது. இதில் கேம்ஸ் வந்து ஏகப்பட்ட கேம்ஸ் வந்து மாறி இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த சிவப்பு வந்தா நின்றுடு, பச்சை வந்தா ஓடிடு, அந்த கேம் மட்டும்தான் அதில் இருக்கும். மற்ற எல்லா கேமும் புது புது கேமாக கொண்டு வந்திருப்பாங்க. கிட்டத்தட்ட பல்லாங்குழி விளாட்றது, பம்பரம் விடுறது, சோவிக்கல் விளாட்றது, அப்புறம் ரூமுக்குள்ளே போய் ஒளிஞ்சு பிடிச்சி விளாட்றது, இந்த மாதிரி ஏகப்பட்ட கேம் வந்து சூப்பராக கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் வந்து இந்த வெப்சீரிஸில் வந்து கிட்டத்தட்ட ஏகப்பட்ட கேரக்டர் அதே படத்தில் வந்து மாதிரி ஒரு சைக்கோ, ஒரு முரட்டாள், அந்த மாதிரி இந்த வெப்சீரிஸ் சீசன் 2லேயும் வந்து ஒரு முரட்டாள், ஒரு சைக்கோ, ஒரு அம்மா அப்பா சென்டிமெண்ட் உள்ள பையன், இந்த மாதிரி ஏகப்பட்டது வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த ரூல்ஸில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கேம் முடிச்சு வரும்போது எடுப்பாங்க. அது கொஞ்சம் புதுசாக இருக்குங்க. இந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் வந்ததில் இந்த வெப்சீரிஸ் வந்து எல்லாரும் பேசப்படும் அளவுக்கு வச்சுருக்காங்க. அந்த ஒரு பாட்டு கூட சூப்பராக இருக்குது. அந்த பாட்டு எனக்கு மண்டைகளே ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த 3வது ஃபைனல் கேமில் வந்து ரவுண்ட் அடிக்கிற அந்த குதிரைக்குள்ள ரவுண்ட் அடிக்கிற கேம் வந்து சூப்பராக இருக்கும். இதில் முழுக்க கொரியன்காரங்கலாம் நினச்சிருக்காங்க ஸ்குவிட் கேமில். கிட்டத்தட்ட இந்த சீசனை பார்த்தாங்களே உங்களுக்கு தெரியும். இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா பெருசாக அடல்ட் கண்டென்ட் எதுவுமே கிடையாது. ஆனால் அடல்ட் கண்டென்ட் வந்து ஃபஸ்ட்டு சீசனில் எபிசோடு இருந்துச்சு. இந்த சீசனில் எபிசோடு இல்லை. கடைசியாக வந்து அவர் வந்து தன்னுடைய டீம்ஸ் வந்து கடைசி கேமுக்கு அப்புறம் வந்து உள்ளே இருக்க கேம் விளாட்றவங்களே வந்து அடிச்சுக்கிட்டு சாகிற மாதிரி காட்டுவாங்க. அந்த அடிச்சுக்கிட்டு சாகிற மத்தியில் வந்து நம்ம அடிக்கிற மட்டும் கூடாது அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி சூப்பரான முறையில் வந்து அந்த கேம் நடத்துகிற கார்ட்ஸை வந்து அட்டாக் பண்ணி மூவ் ஆகுவாங்க. அந்த மூவ் ஆகும்போது கடைசி வந்து நம்ம வில்லன்ட்டே வந்து துரோகம் பண்ணி மாட்டிக்கிறாங்க. அந்த துரோகம் பண்ணி மாட்டிக்கிறப்பறம் வந்து அவர் தப்பிச்சாரா இல்லைன்றது தான் படத்தோட வெப்சீரிஸோட அடுத்த சீசன் 2025 வரும்னு சொல்லியிருக்காங்க. மேபி வந்துச்சுன்னா தெரியும். 2025 வெளியிட போகிறதா சொல்லியிருக்காங்க. மேபி அது எப்போ வருது என்ன வருதுன்னு தெரியல. அந்த எபிசோடுக்காக நானும் வெயிட் பண்ணுறேன். அதில் வந்து கிட்டத்தட்ட 2 பொம்மை காட்டுறாங்க. அந்த ஸ்குவிட் கேமில் இருக்க அந்த பொம்மை சிவப்பு வந்தா நின்றுடு, பச்சை வந்தா ஓடிடு, அந்த மாதிரி காட்டும்பொழுது அதில் ஒரு 2 கேரக்டரை காட்டுவாங்க. அதாவது 2 பக்கம் இருக்க அசைவும் வந்து அசைகிற மாதிரி காட்டியிருக்காங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு சீசனில் வந்து அந்த பொம்மை வந்து ஒரு பக்கம் தான் இருக்கும், அசைஞ்சாலே சுட்டுருப்பாங்க. இந்த இதில் வந்து அவர் வாயை மூடிட்டு ஃபாலோ பண்ணுவார், எல்லாத்தையும் காட்டுவாங்க. இந்த சீசன் 3ல் வந்து 2 பக்கமும் இருக்குன்னு நினைக்கிறேன். மொத்தமாக வந்து கேம் வந்து டைட்டை வந்து இன்னும் ப்ரெஷராக கொடுப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். அந்த சீசன் ஒரு ஹிண்ட்டு மாதிரி கொடுத்துருக்காங்க போஸ்ட் ப்ரொடக்ஷனில். மேபி இந்த சீசன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா
உங்களுக்கு நீங்கள் பார்த்தவங்க எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு பெரிதளவு அந்த என்னது ஒரு கேமை கண்டுபிடிச்சி தடுத்து நிறுத்தி மறுபடியும் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறாரு. கூட்டிகிட்டு போகிறவர் மத்தியில் அவருக்கு இந்த மாதிரி கேம்ஸில் வந்து அலர்ட் பண்ணுறாரு மக்களை. அலர்ட் பண்ணாமல் இருந்தாலே நிறையா பேர் செத்துருவாங்க. இருக்கிற பயிற்சி பண்ணி அவரே அடிச்சுட்டு போயிடலாம். அந்த மாதிரி நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு கொஸ்டின்ஸ் வந்துக்கிட்டு இருக்கு. அவர் அவ்வளோ செலவு பண்ணி மறுபடியும் இந்த கேமை தடுத்து நிறுத்தணும்னு சொல்கிறாரு. அந்த தடுத்து நிறுத்துறவர் வந்து போலீஸ்கார் ஒரு பக்கம் விட்டு தேட சொல்லுவார். அது தடுத்து நிறுத்துறாரா இல்லையான்றது கடைசி வரைக்கும் இந்த கான்செப்டை சொல்லவே மாட்டாங்க. அது சீசன் 3 பார்த்தா தான் தெரியும் நம்மளுக்கு. இந்த சீசனை பார்க்கும்பொழுது எனக்கு ஜஸ்ட் ஓகே வாட்சபிள் மூவி. அதாவது ஒரு 7 மணி நேரம் உட்காந்து பொறுமை இருந்தால் பாருங்கள், இல்லைனா பார்க்காதீங்க. கொஞ்சம் இடையில வர 7 எபிசோடில் வந்து ஒரு 3ஆவது எபிசோடு 4ஆவது எபிசோடு 5ஆவது எபிசோடு இதுதான் கொஞ்சம் விறுவிறுப்பாக போச்சு. முதல் 2 எபிசோடும் வந்து வழக்கம் போல் பிளேயர்ஸ்குள்ளேயே ஒரு அறிமுகமான கதைகள் இந்த மாதிரி சின்ன சின்ன கதைகளாக ஓடிக்கிட்டு இருக்கும். அதுவே இந்த வெப்சீரிஸில் வந்து சீசனை வந்து ஃபுல் பேக் பண்ணிடுவாங்க. ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த வெப்சீரிஸுக்கு ஆர்கேஎம் ரேட்டிங்னு பார்த்தீங்கன்னா 5க்கு 3 தருவேன். இந்த சீசன் எனக்கு ஃபஸ்ட்டு எபிசோடு பார்த்ததுலேருந்து எனக்கு தெரியும், ஃபஸ்ட்டு சீசன் பார்த்ததுலேருந்தே தெரியும். மேபி 3ஆவது சீசனுக்கு நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். யாரெல்லாம் எதிர்பார்க்குறீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறவை உங்கள் இந்த வீடியோ உங்கள் ஆர்கேஎம். பை விவாஸ்.